வெல்கம் டு ராஜபாட்டை. இது ராஜபாட்டையின் தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சி. இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் நம்ம சிறப்பான ஒரு நபரை சந்திக்க போகிறோம். தமிழ் சினிமாவின் முன்னணி கதாநாயகியாக பல வருடங்கள் ஆட்சி செய்தவர், சீரியல்களின் முடிசூடா ராணி. அது தவிர என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில ஒரு மிக முக்கியமான ஆண்டர்பிரனர். கடந்த 15 வருடங்களாக தொடர்ந்து நம்முடைய வரவேற்பறைக்கு தினம் தினம் நம்மளோட உரையாடிக்கிட்டே இருக்கிறவர். அவர் தான் நம்ம இன்றைக்கு சந்திக்க போகிறோம். வணக்கம். வணக்கம். தீபாவளி வாழ்த்துக்கள். தீபாவளி உங்களுக்கு மட்டும் இல்ல, தந்தி டிவியோட நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய தீபாவளி வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. நீங்க ஒவ்வொரு நாளும் நான் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கேன். உங்களுடைய வரவேற்பறைக்கு நீங்க வந்துட்டு இருக்கீங்க. இந்த சீரியல் உலகத்துல நீங்க கடந்த 15 வருடங்களாக சூப்பர் ஹிட் சீரியல்ஸ் அப்படிங்கிற சித்தி, அண்ணாமலையிலேருந்து இன்றைக்கு வாணிராணி வரைக்கும் இந்த டிராவல் நீங்க எப்படி இதுக்குள்ள வந்தீங்க? எப்படி இந்த மாதிரி இவ்வளவு ஒரு பெரிய இடத்தை அடைய முடிஞ்சது? எப்படி சொல்றது, சினிமா ஒரு பெரிய டிராவல் தான். ஐ திங்க் இட்ஸ் 36 இயர்ஸ்க்கு மேல 36 இயர்ஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதுவே ஒரு பெரிய டிராவல். டெலிவிஷனுங்கிறது ஒரு காலகட்டத்தில் நான் வந்தப்ப என் மகளை தனியா விட்டுட்டு அந்த ஷூட்டிங் போறதோ வெளியூர் போறதுக்கோ எனக்கு ரொம்ப சிரமமா இருந்தது. பிகாஸ் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்த டைம்ல எல்லாமே பேலன்ஸ் பண்ணுங்கிறதுக்காக சரி ஐ வாண்டட் டு பி, அதாவது என்னுடைய கெரியருக்கு நான் கண்ட்ரோலா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அந்த மாதிரி தான் நான் டெலிவிஷன் ஆரம்பிச்சேன். ஆனா நீங்க சினிமால இருந்து நின்னு ஒரு ஆல்மோஸ்ட் கண்டினியூஸ். அப்ப அதாவது சினிமால ஒரு காலகட்டத்துல சரி இதுக்கு மேல என்ன சினிமா நடிக்க போறோம் அப்படின்னு நினைக்க போகும்போதெல்லாம் ஏதோ ஒரு இந்த சீரியல்ல வர ட்விஸ்ட் மாதிரி, இந்த வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வர மாதிரி ஒரு ட்விஸ்ட் மாதிரி என் லைஃப் எப்பவுமே மாறிக்கிட்டு இருந்தது. எனக்கு ரயான் பிறந்தப்ப ஹாஸ்பிட்டல்ல என்னை அறிமுகப்படுத்தின என்னுடைய குருநாதர் பாரதிராஜா சார் என்னை பார்க்க வந்தாரு. பார்க்க வந்தப்ப இந்த மாதிரி ஒரு நல்ல கதை, அது ஒன்றை தவிர யாரும் அதை நடிக்க முடியாது, நீ நடிக்கிறேன்னு. நான் பெட்ல இருந்து அப்படியே பரிதாபமா பார்த்து, சார் ஏன் சார் என்னை இப்படி இம்சப்படுத்துறீங்கன்னு. இல்ல இல்ல இந்த படம் நீ நடிச்சே ஆகணும். உங்களை மனசுல வச்சு அவர் கதையை அவரு டிசைட் பண்ணிட்டாரு, நான் நடிக்கிறேன் இல்ல எல்லாம் அப்புறம் 2வது பட்சம் அவருக்கு. அதனால நீ அந்த படத்தை கண்டிப்பா நடிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன், சார் விளையாடாதீங்க சார், நீங்க எனக்கு இப்பதான் குழந்தை பிறந்து குழந்தை பார்க்க வந்தீங்களா என்ன சார்? இல்ல இல்ல வத்தலங்குண்டுல ஷூட்டிங், போங்க சார் வெளியே போங்க அப்படின்னு. அதாவது அந்த டைம்ல அவர் எனக்கு மறுபடியும் கொண்டு கிழக்கு சீமையிலே அப்படிங்கிற படத்துல என்ன நடிக்க வச்சாரு. அந்த பீரியட் தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. பிகாஸ் வெளியூர் போய் அப்புறம் வீடை பாத்துக்கணும், என் குழந்தையும் கூட்டிட்டு. அப்ப நான் சொன்னேன், சார் நான் நடிக்கிறேன், ஒரு கண்டிஷன், என் பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு, குழந்தை, நாங்க ஐ வாஸ் ஃபீடிங், அப்ப குழந்தைய ஃபீட் பண்ணிட்டு இருந்தேன். அதனால எனக்கு அதுக்கு அட்ஜஸ்ட், நான் உனக்கு எல்லாம் பண்ணி கொடுக்குறேன். ஆனா உண்மையில அவர் எனக்காக நிறைய அட்ஜஸ்ட் பண்ணாரு. என் டைமிங்ஸ் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி நான் அந்த படம் பண்ணேன். ஸோ அந்த பீரியட்ல நான் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது ஐ ஃபவுண்ட் இட் வெரி டிஃபிகல்ட். அப்பதான் நான் டெலிவிஷன் ஆரம்பிச்சேன். அப்புறம் எல்லாரும் என்ன திட்டினாங்க, என்ன விளையாடுறியா, சினிமால இவ்வளவு நல்ல படங்கள் பண்ணிட்டு இருக்கேன். அது ஒரு ஸ்டெப் டவுன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம். எனக்கு எப்பவுமே இந்த மைண்ட் செட் கொஞ்சம் ஐ டோன்ட் உடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி, உடைக்கணுங்கிறது சைக்கலாஜிக்கலா எங்க பின்னாடி இருந்திருக்கலாம். பட் ஐ டோன்ட் பிலீவ் இன் திஸ். எனக்கு ஒரு 10 பேர் நீங்க இதுதான் பண்ண யார், ஐ மீன் மேபி குட் இன்டென்ஷன்ல சொல்றாங்க, பட் இட்ஸ் யூ கேன் ஆல்வேஸ் டேக் அ ரூட். அதுல வேற வேற விதம் இருக்கலாம். அந்த ரூட் எடுக்க போனதான் நான் டெலிவிஷனுக்கு வந்தேன். அதுவும் இட் வாஸ் அ சேலஞ்ச். ஏன்னா ஃபர்ஸ்ட் பண்ண போகும்போது உங்களுக்கு தான் தெரியுமே இந்த மைண்ட் செட் இருக்கும்ல எல்லாருக்கும். ஸோ சினிமா நடிகனா ஏதோ ஒரு படம் எடுப்பாங்க, அது ஃபிளாப் ஆயிடும், அவங்களே டிசைட் பண்ணிடுவாங்க, அது ஃபிளாப் ஆயிடும். அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப ப்ராப்ளம்ஸ்ல இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க ஒதுங்கிடுவாங்க. இந்த மைண்ட் செட்ல இருக்கும்போது நான் டெலிவிஷன் வந்தப்போ ஏதோ ஒரு சீரியல் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அதோட சோ நோபடி என்ன யாருமே சீரியஸா எடுத்துக்கல. இங்க மோஸ்ட்லி இந்த திரைத்துறை பின்னணியில இருந்து வர்றவங்க இன்னொருவர் உருவாக்குற சீரியல்ல ஒரு பார்ட் பிளே பண்ற மாதிரி இருக்கிறத விட்டுட்டு சோ இங்க ஸ்ட்ரெயிட் ஜம்பே as a producer, so as an entrepreneur effectively. Yes, definitely ஒரு செப்பரேட்டா டெலிவிஷன் ஆரம்பிக்கணும்னு தான் நான் அது ஆரம்பிச்சேன். சித்தியில ஒரு பாயிண்ட் ஆரம்பிப்பேன். உங்களை தமிழ்நாட்டுல ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட் பிளேனுக்கு எடுத்துட்டு போனது அந்த சீரியல் தான்.
அதோடைய கான்செப்டுவலைசேஷன் எப்படி ஆரம்பிச்சது? எப்படி அதாவது இது வந்து வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு எப்பவுமே அந்த ஒரு கொஸ்டின் இருந்துட்டே இருக்கும். அந்த ட்ரிகர் எங்க ஆரம்பிச்சது? அது எப்படி அந்த அது ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்க போகும்போது நான் நிறைய சீரியல்ஸ் அப்ப ஓடிட்டு இருந்தது. டியூ ரெஸ்பெக்ட்ஸ், தே வர் ஆல் குட் சீரியல்ஸ். அந்த டைம்ல அது ஐ டோன்ட் நோ, அவங்க ஒரு பேட்டர்ன்ல போயிட்டு இருந்தாங்க. நான் அதை பார்த்துட்டு இருக்க போகும்போது ஐ தாட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஐ வாண்டட் விமென் வேற விதமா போர்ட்ரே பண்ணணும். அதாவது சினிமால நான் நிறைய கதாபாத்திரங்கள், வெற்றிகரமான கதாபாத்திரங்கள் நடித்திருந்தாலும் எனக்குன்னு ஒரு இன்டெலிஜென்ட் உமனுக்கு வந்து உங்களுக்கு படத்துல வந்து நிறைய படங்கள்ல இருக்காது. ஜெனரல் ஸ்கோப் கிடையாது. ஏன்னா எல்லாமே ஹீரோ சென்ட்ரிக் தான். ஒரு ஹீரோயின் வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டா, அதாவது ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு அபாவ்ல நின்னு பார்க்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் வருமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருந்தது. அப்பதான் சித்தி அப்படிங்கறது நாங்க பிளான் பண்ணோம். ஃபர்ஸ்ட் அந்த இயக்குனர் வந்து எனக்கு கதை சொல்லப்ப வந்து வேற கதை சொன்னாரு. அது ஒரு வீடு மையமா வச்சு சொன்னப்ப அது வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கேரக்டர்ஸை உருவாக்கி அதுல கதாசிரியர்களும் அதுல உட்கார்ந்து டிசைட் பண்ணி and then we started Chitti. So we wanted to first of all the visual of television மாத்தணும்னு நினைச்சோம், டெல்லிங் மாத்தணும்னு நினைச்சோம், ஒரு பவர்ஃபுல் உமன் சென்ட்ரிக்கா வச்சு பண்ணணும்னு நினைச்சோம். ஸோ அது மூணும் நாங்க பேஸ் பண்ணி தான் பண்ணோம். பட் அதெல்லாம் தாண்டி அதுல வந்து ப்ரொடக்ஷன் குவாலிட்டி, அது தொழில்நுட்பம், அதுவும் எல்லாமே வந்து ஒரு லெவல் நீங்க கம்ப்ளீட்டா மேல கொண்டு போனீங்க. I knew I wanted to do something different. நான் பழகி போச்சு இந்த மாதிரி குவாலிட்டி, இந்த மாதிரி டு பி தொழில் தர்மம் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது வந்து நிறைய இந்த இவ்வளவு வருஷத்துல கத்துக்கிட்டு. பட் அதை கமர்ஷியலா மேனேஜ் பண்ண முடிஞ்சா? ஏன்னா சினிமா யூசுவலி பிக் பட்ஜெட்ல இருக்கும், சீரியல் வந்து எல்லாரும் ஒரு பேட்டர்ன்ல பண்ணிட்டு இருக்காங்க. இட் வாஸ் a learning experience. It's a learning curve. எல்லாம் ஒவ்வொரு நாளும் இன்னும் நான் சொல்ல போனா இவ்வளவு வருஷம் இவ்வளவு ஒர்க் பண்ணியும் இன்னும் நான் வந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு தான் இருக்கேன்னு சொல்றேன். அது ட்ரூ. அதாவது குட் ப்ரொஃபஷனல்ஸ் எப்பவுமே வந்து நான் தினம் கத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் சொல்றேன். எனக்கு இன்னும் நடிப்புல கூட ஐ cannot sit back and say, யாராவது நான் நீங்க நல்லா நடிச்சீங்கன்னு சொன்னா என் கூட இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நீங்க ஏன் காம்ப்ளிமெண்ட் ஈஸியா எடுத்துக்க மாட்டேன்றீங்கன்னு. பட் ஐ டோன்ட் ஐம் லைக் தட். நான் வந்து எடுத்தா அப்படிங்களா, ரொம்ப தேங்க்ஸ், இட்ஸ் மை ஒர்க், ஐவ் டன் இட் டு மை பெஸ்ட் அப்படிங்கிற ஆட்டிடியூட் எனக்கு நிறைய. இல்ல ஒருவேளை வந்து அது காம்ப்ளசன்சி, நம்ம வந்து காம்ப்ளிமெண்ட் எடுத்துட்டோம்னா நம்ம கொஞ்சம் காம்ப்ளசன்டா போயிடுவோமோங்கிற ஒரு பயமும் இருக்காங்க. இல்ல, எனக்கு தொழில் பயம் தான் தவிர மீதி எல்லாம் எதுவுமே என் தலைக்கு போகாது. எனக்கு இந்த நான் வந்து வாசகர்கள் சார்பா நேயர்கள் சார்பா கேட்கறேன்னு வச்சுக்கேன், எப்படி வந்து ஒரு 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 கதை டிராவல் ஆயிட்டு இருக்கு. சினிமானா உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட பெரும்பாலும் பிடிச்சிருவீங்க, அதுக்குள்ள வந்து இம்ப்ரோவைசேஷன்ஸ் எங்கேயோ வரும். பட் சீரியல்ல எனக்கு என்னவோ அது வந்து அங்கங்க திடீர்னு ஒரு தனி லைஃப் எடுத்துட்டு போற மாதிரி தோணுது. கண்டிப்பா. அது எப்படி டிசைட் பண்றீங்க? நான் வந்து எப்பவுமே சொல்லுவேன், சினிமா கூட ஒரு 2.5 hours நம்ம போடுற இது ஒர்க்கும், டெலிவிஷன்ல நம்ம போடுற ஒர்க் இஸ் ஐ அப்ரிஷியேட் தெம். அவங்களை எப்பவுமே பாராட்டுறதுல நான் கொஞ்சம் கூட தயங்க மாட்டேன். எந்த மேடையில இருந்தாலும் அந்த இட்ஸ் அ டீம் ஒர்க். அது மட்டும் இல்ல, இட்ஸ் வெரி வெரி ஹார்ட் ஒர்க். ஏன்னா யூ ஹாவ் அந்த ஆடியன்ஸ் இன்ட்ரெஸ்டும் மெயின்டைன் பண்ணும். அதே சமயத்துல கதை வந்து we do character traveling. ஏன்னா கேரக்டர்ஸா இருந்தா கூட தான் ஒரு கதையா அது போகும், அது அமையும். அதுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? சரி, சித்தியே நம்ம பேசலாமே. ஏன்னா சித்தி வந்து சோ பாப்புலர் அப்படிங்கிறப்ப அது புரிஞ்சுக்க முடியும் பாக்குறவங்க. சித்தியில வந்து இப்ப அதுல வந்து சாரதா அப்படின்னு ஒரு கேரக்டரை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம் சார். அவங்க யாரு என்ன எதுவுமே இருக்காது. ஷீ கம்ஸ் ஃப்ரம் சம் ஒரு எஜுகேட்டட் பேக்ரவுண்ட்ல இருந்து வரதா ஒரு நம்ம ஆடியன்ஸுக்கு சொல்லியிருக்கோம். அதுல அந்த கேரக்டரே எடுத்துக்கிட்டு சரி இந்த கேரக்டர் எப்படி இன்னும் மேல நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்க போகும்போது we decided that she has a twin sister. ஒரு ஒரு நாகர்கோயில் மாதிரி ஒரு ஊர்ல ஒரு பெரிய ஒரு தாதான்னு சொல்ல முடியாது, அவர் கொஞ்சம் அப்படி அராஜகம் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தர். அதுல ஒரு நேர்மையா ஒரு 2 பொண்ணுங்க, ஒன்னு IAS படிச்சது, ஒன்னு IPS படிச்சது. So அங்க இருந்து when we bought it, then we elevated the character showing இந்த 2 கான்ட்ராஸ்ட். ஒன்னு படிச்சவவும் ஒன்னு வந்து அக்ரெசிவா இருக்கிற ஒரு பொண்ணு. அந்த IAS IPS அந்த அது வந்தோடனே we got a balance. அதுல ஒரு நியாயத்துக்காக போராடுற ஒரு தாய் அதுல வச்சு, அங்க இருந்து அந்த டாட்டர் IPS கேரக்டர் வந்து செத்து போயிடும். தட் இஸ் செகண்ட் கேர்ள் இறந்த பிறகு ஹவு இந்த சிஸ்டர் வந்து
இனிமே இந்த லைஃப் அதாவது படிச்ச படிப்பு வேற எதுக்காவது யூஸ் பண்ணணும். இனிமே ஐ கேன் நாட் கம் பேக் இன்டு லைம் லைஃப். ஹவ் வி அந்த கேரக்டரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு அது ஒரு குடும்பத்துல எப்படி அதை யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு அந்த கதையில அந்த கிக் ஆஃப் கொஞ்சம் நிறைய ஹெல்ப் பண்ணுச்சு. அந்த கேரக்டர்ஸ் ரெண்டும் பேலன்ஸ் பண்றது வெரி வெரி ஈவன் நடிக்கிறதுலயே அந்த ரெண்டு ரோலையும் நீங்க மாத்தி மாத்தி செய்யணும். கரெக்ட். இவ்வளோ வருஷம் நான் நடிச்சதுல நிறைய ஐ திங்க் மோர் தென் 300 ஃபிலிம்ஸ் நடிச்சுட்டேன். சீரியல்ஸ் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா அந்த 300 படத்தை தாண்டி இருக்கும். ஏன்னா அதெல்லாம் ஒரு படத்துக்கு 2.5 hours நடிக்கிறது. இது 5 hours நான் எவ்ரி வீக் பண்ணணும். பட் டுவல் ரோல் டெலிவிஷன்ல பண்றது இஸ் அப்சல்யூட்லி very very difficult. In some sense பாக்குறவங்களுக்கு அந்த பின்னாடி இருக்கக்கூடிய கஷ்டங்கள் புரியுமானே எனக்கு தெரியல. இல்ல ஐ people எனக்கே ஆச்சரியமா இருக்கும். இது 2 பெண்களா அப்படின்னு கேக்குற அளவுக்கு அவங்க கேட்பாங்க. அது எப்படிங்க அவங்க கண்ணு அப்படி பாசமா இருக்கு, இவங்க கண்ணு அப்படி கோம, இவ்வளவு டிஃபரன்சஸ் பிகாஸ் எவ்ரிடே பாக்குறதுனால. பட் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். பட் உங்களுக்கு அந்த ஆடியன்ஸ் ஃபீட்பேக்னு ஒரு சர்வே மாதிரி ஏதாவது எடுக்கிறீங்களா? எப்படி உங்களுக்கு அவங்களுக்கு இது பிடிக்கும் பிடிக்காதுங்கிறது? ஏன்னா இது எனக்கு ஒரு பெரிய சந்தேகமாவே இருக்குது. எப்படி ஹேண்டில் பண்றீங்க? பேசிக்கலி நானே ஒரு ஆடியன்ஸ் மாதிரி தான். நான் என்னுடைய படமா இருக்கட்டும், என்னுடைய ஒர்க்கா இருக்கட்டும், ஐ நெவர் லுக் அட் இட். ஃபர்ஸ்ட் மட்டும் பார்ப்பேன், இதெல்லாம் கரெக்டா இருக்கா, கேரக்டர் கரெக்டா இருக்கா, மேக்கப், அந்த போர்ட்ரேல், இந்த சின்சியரிட்டி எல்லாம் பார்த்துடுவேன். அதுக்கப்புறம் ஐ எம் மோர் ஆஃப் அன் ஆடியன்ஸ். நான் ஒரு காமன் பர்சனா தான் பார்ப்பேன். பட் நிறைய பேர்கிட்ட நாங்க சர்வே எடுத்துக்கிட்டே இருப்போம். விலாஸ் பெண்களிடம் கேட்போம், சாதாரண அது மாதிரி எல்லாம் நிறைய பண்ணுவோம் நாங்க. பிகாஸ் we have to be on. அதனால தான் கேக்குறாரு. எப்படி இது ஒரு வாஸ்ட் ரேஞ்ச். இட் கோஸ் எல்லாருடைய டிராயிங் ரூமுக்கும் போற விஷயம் இது. இது சினிமா மாதிரி இந்த யூத் வர ஆடியன்ஸ், இது ஆக்ஷன் படம் அப்படின்னு நாங்க எதுவுமே பிரிக்க முடியாது. we have to give a combination of everything. நடிக்கிறது ஒரு பக்கம், பட் ரொம்ப சேலஞ்சிங்காக நான் பார்த்தது நீங்க ஒரு கார்பரேஷனை உருவாக்கி அதை என்டர்டெயின்மெண்ட்டுங்கிற அந்த ஸ்பேஸ்ல ஒரு முக்கியமான கம்பெனியாக கொண்டு வந்து அதை பப்ளிக் லிமிட்டடாக கொண்டு போறது வரைக்கும் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க. அதான் லைக் ஐ செட், நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்க போது யாருமே என்ன சீரியஸா எடுத்துக்கல. எனக்கு அந்த இமேஜ் வரணும்னு நான் எதிர்பார்க்கல. ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது ஐ ஹேட் நிறைய ப்ராப்ளம்ஸ். ஏன்னா சிங்கிள் பர்சன் எல்லாமே ஹேண்டில் பண்றது, ஃபினான்ஸ், இது இட் வாஸ் ரியலி டிஃபிகல்ட். நான் MBAவோ பிசினஸ் மேனேஜ்மெண்ட்டோ எதுவுமே நான் படிக்கல. பட் என்னுடைய காமன் சென்ஸுக்கு ஐ வாண்டட் அ சிஸ்டம். அது நான் தெலுங்கு படத்துல நடிக்கும் போது நான் நிறைய பெரிய பெரிய ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு பார்த்திருக்கேன். They are so systematic, ரொம்ப டிசிப்ளின். தமிழோடவா? 100%. I see. Okay. They are very very disciplined. அவங்க அந்த டிசிப்ளின் தான் ஹிந்தி படத்துக்கும் கொண்டு போனாங்க. ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்தது. இப்பதான் கார்ப்பரேட்டைஸ் ஆகி நிறைய கம்பெனிஸ் அப்படி இருக்கு. ஐ லேர்ன்ட் a lot of key discipline from them. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் when I started. அப்புறம் நான் பண்ணும்போது this is not happening on my own. I was trying to be a cinematic hero. அது நடக்காதுன்னு நினைச்சுதான் ஒண்டியமா 10 பேர் அடிக்கிற மாதிரி அதெல்லாம் நடக்காது. You have to be very practical. Teamwork is actually what works. So அதனால இது கார்ப்பரேட்டைஸ் பண்ணோம். There should be a more serious image to it. Then I brought people in and professionals கொண்டு வந்து then we as a family we all did together. And after that அது அப்படியே கொண்டு போய் ஒரு அந்த ப்ராசஸ்ல என்னென்ன challenges வந்தது? என்ன நீங்க மூவிஸ் எடுக்கணும், அப்புறம் ஈவன் லார்ஜ் ஸ்கேல் ஈவென்ட்ஸ் பண்ணிருக்கோம், மேனேஜ் பண்ணிருக்கீங்க. அது those things and all of course நம்ம பண்ணி what we are doing is இதுதான் என்னுடைய விஷன். ஐ வாண்டட் இட் டு பி என்டர்டெயின்மெண்ட். இப்ப பாலிவுட் நீங்க எடுத்தீங்கன்னா அவங்க அவ்வளவு நல்ல மார்க்கெட் பண்ணிருக்காங்க. they have taken themselves ஒரு இன்டர்நேஷனல் பிளேயரா கொண்டு போய் இன்டர்நேஷனல் எரீனால கொண்டு போய் they have made themselves a big mark. எனக்கு இன்னும் அந்த வருத்தம் என்னன்னா ஐ திங்க் தமிழ் அவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு. ஆல் த கீ டேலண்டட் டெக்னீஷியன்ஸோ ஒர்க்கும் இங்க சவுத்ல இருக்கு. பட் என்னன்னா எங்களுடைய ஐ திங்க் இட் இஸ் அ வெரி சவுத் இந்தியன் மென்டாலிட்டி. கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அடக்கி வாசிக்கிறத விட ரிஸ்க் டேக்கிங் இல்ல ரிஸ்க் எல்லாம் எடுப்ப ஆசை. அவன் 100 கோடிக்கு எடுக்கிறானா நான் 101க்காவது எடுக்கணுங்கிற ஈகோ எல்லாம் நான் பாத்திருக்கேன். பட்
they will not, அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு ப்ராடக்ட் வந்து you have to go to the people. I believe in that. அவங்க போக மாட்டாங்க. That அந்த மைண்ட் செட் இல்ல சவுத்ல. So இதெல்லாம் இருக்கக்கூடாது. We have to go international, we'll have to go there, make a presence அப்படின்னு நான் நினைச்சேன். பட் டெலிவிஷனை பொறுத்த வரைக்கும் I was able to go ahead and do it. But films பொறுத்த வரைக்கும் I had a lot of challenges. ஆனா டெலிவிஷன் பண்றதுக்கும் for banks to recognize you, for them to recognize me. இல்ல இப்ப நீங்க வந்து பப்ளிக்கா போறீங்கன்னா ஃபண்ட் உடைய ஒரு பார்ட் கம்ஃபர்டபிளா நடந்துருது. பட் யூ ஆர் ஆன்சரபிள் டு தி ஷேர் ஹோல்டர். அவன் வந்து ரெவென்யூ என்ன, ப்ராஃபிட் என்ன, ஸ்டாக் பிரைஸ் வேரியேஷன்ஸ் எல்லாம். பட் அது வந்து உங்களுக்கு மேல பெரிய பிரஷர் கொடுத்ததா? நம்ம அடுத்து என்ன பண்ணணும், எவ்வளவு சீரியல் பண்றோம் அதெல்லாம் 100%. சோ அது எப்படி நீங்க அதுக்கு ரியாக்ட் பண்ணீங்க? அது வந்து தினம் டான்ஸ் ஆடுற மாதிரி தான். You have to take என்ன பொறுத்து sometimes no in the beginning எனக்கு வந்து என்னடா இதெல்லாம் பேசாம நடிச்சிட்டே இருந்திருக்கலாம். அந்த பாயிண்ட்ல கேக்குறேன். ஒரு பாயிண்ட்ல நமக்கு வர தோணுது. நானே வந்து ஒரு 2 minutes கழிச்சிட்டு what is life all about? It's about learning. நான் எல்லாமே தெரிஞ்சு பண்ணனும்னு இல்ல. I took a lot of inspiration வந்து அமிதாப் பச்சன். ஆஜ் கா அர்ஜுன் ஒரு படம் அவர் கூட நடிக்க போகும்போது I am a great fan of him. சரி. கிரேட் ஃபேன். சின்ன வயசுல எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அப்கோர்ஸ் யார் அவருக்கு ஃபேன் இல்ல. பட் அவர் கூட ஒர்க் பண்ண போகும்போது ஆஸ் அ பர்சன் நான் ரொம்ப ஃபேன் ஆயிட்டேன். எனக்கு வந்து நான் ஹீரோ வர்ஷிப் பண்ணுவேன். ஐயோ எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், எனக்கு அது இருந்தது இல்ல, அவ்வளோ இல்ல. சின்ன வயசுல ராஜேஷ் கண்ணா பிடிக்கும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஐ வில் நாட் ஹீரோ வர்ஷிப் பிகாஸ் ஐ திங்க் ஒரு இன்டெலிஜென்ட் மைண்ட் ஒரு அனலைஸ் பண்ண போகும்போது ஐ வாண்ட் டு நோ ஹிம் as a person அப்படின்னு. அவர் ஒரு பர்சனா பார்க்க போகும்போது அவருடைய பிஹேவியர், his class, his upbringing, the way he carries himself ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. அதுவும் எனக்கு I like a man with sense of humor, fantastic sense of humor. So அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவர் தான் இன்ஸ்பிரேஷன். அந்த படம் பண்ண போகும்போது I think he had அவ்வளவு கடன்ல பேங்க்ரப்ட் ஸ்டேஜ், அந்த அமிதாப் பச்சன் கார்ப்பரேஷன் கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆகி அவர் வந்து அப்படியே உடஞ்சு போய் அந்த ஷூட்டிங்ல உட்கார்ந்து இருந்தாரு. சோ எவ்ரிடே அவர் ஒரு ஓரத்துல உட்காருவாரு, அப்படியே தலை இப்படி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாரு. நான் அப்பப்ப அவர் கூட போய் உட்கார்ந்து பேசுவேன். நான் கேட்பேன் why are you so dull? He says well I have lost so much of money, I'm thinking how to do it. அதுக்கப்புறம் அவர் எப்படி அவர் ரீஸ்ட்ரக்சர் பண்ணி அவர் எப்படி அவருடைய ஸ்ட்ரென்த் என்ன, அந்த ஸ்ட்ரென்த்தை எப்படி அவர் பயன்படுத்திக்கிட்டாருங்கிறது இஸ் an example. அது மாதிரி தான் நானும் அதே மாதிரியான ஒரு இன்ஸ்பிரேஷன்ல உங்களுக்கு கம்பெனி உருவாக்குறதோ அது எந்த கஷ்டம் இருந்தாலும் அதை எடுத்துட்டு போறேன். பிகாஸ் கஷ்டம்னா எனக்கு வராது, அவருக்கு நிறைய கஷ்டம் வந்திருக்கலாம், எனக்கும் அது மாதிரி ஐ ஹேட் லாட் ஆஃப் சேலஞ்சஸ். எஸ்பெஷலி ஜங்குபாய் எடுக்க போது இன்டர்நெட்ல வந்தப்போ, அதாவது ஒரே நைட்ல எக்ஸாக்ட்லி December 31st எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, ஈவினிங்ல வந்து இன்டர்நெட்ல வந்துருச்சு. 1ஆம் தேதி வந்து ஒரு 14 crores கடன். So ஒரு 2 days you were like அப்படிங்கிற ஒரு பெரிய புயல் வந்து அடிச்ச மாதிரி நம்ம அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாத ஒரு அடுத்து என்ன செய்யணும்ங்கறது I will find a way அப்படி நான் நினைக்கிறேன். for a minute ஒரு I will only be stunned. அந்த stunned oh my god இது எப்படி இந்த சேலஞ்சில இருந்து ரைஸ் பண்றது, that was the biggest challenge. But of course ஷரத் என் கூட இருக்காரு, அவர் வந்து ஒரு பெரிய தூண் மாதிரி. So ரெண்டு பேரும் he is also a fighter. So we somehow இந்த மாதிரி இருக்கு நிறைய. அதுல இருந்து we sort of learn how to be இன்னும் கொஞ்சம் risk taking எல்லாம் கொஞ்சம் cautious-ஆ இருக்கிறதுக்கு we become more aware. இதுவே இப்போ வந்து இன்னைக்கு பல புது படங்கள், சின்ன படங்கள்லாம் வந்து ரொம்ப ஒரு பெரிய அதாவது ஸ்டோரி as a hero அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஆயிட்டு இருக்கு. Story of the common man. Story of the There is no hero anymore. No, got it. இது உங்களுக்கு ஒரு பெரிய உந்துதல் தருதா திருப்பி இந்த மாதிரியான ஒரு, ஏன்னா இண்டஸ்ட்ரியோட நாலேஜ்ங்கிறது உங்களுக்கு there is no question that உங்களுக்கு அதுல ஒரு பயங்கர எக்ஸ்பர்டைஸ் ப்ரொஃபஷனலிசம் இருக்கு. பட் இப்ப நடக்கிறத வச்சுட்டு திருப்பி சினிமாவுக்கு போய் ஒரு பிரமாதமான சினிமாவெல்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். நான் வந்து ஐ எம் நாட் அ வெரி ஆம்பிஷியஸ் பர்சன், பட் நான் எது செஞ்சாலும் 100% அது நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அந்த மைண்ட் செட் தான் என்ன இவ்வளவு தூரம் கொண்டு வந்துச்சு அப்படிங்கறது என்னுடைய அனாலிசிஸ் ஆஃப் மை செல்ஃப். என்னுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி நான் எது செஞ்சாலும் அதை நல்லா செய்யணும்னு நினைப்பேன்.
சினிமாவா இருக்கட்டும், டெலிவிஷனா இருக்கட்டும், ஈவெண்டா இருக்கட்டும், ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன் எது செஞ்சாலும். ஸோ சினிமா வந்து இப்ப இருக்கிற சினிமா வந்து இட்ஸ் வெரி நைஸ், வரவேற்கிறது. அண்ட் தே ஐடென்டிஃபைங் காமன் மேன் ஐடென்டிஃபை பண்ணி அவங்க மூலியமா ஒரு கதை சொல்லணும். இன்னைக்கு நடக்கிற யதார்த்தமான வாழ்க்கையை வந்து மையப்படுத்தி நிறைய கதைகள் கம்மிங் டு தட். ஆக்சுவலி சீரியல் இஸ் தட். ஓகே, அத வந்து சினிமால 2.5 hours வண்டர்ஃபுல் பேக்கேஜிங். சினிமாவையும் சீரியலையும் ஒரு விதத்துல அந்த தொழில்நுட்பம், அந்த பட்ஜெட், இந்த கதை சொல்ற விதம். சோ யூ ஆர் கரெக்டான இடத்துல இருக்கீங்க இன் சம் சென்ஸ் இல்லையா? கண்டிப்பா. சோ புதுசா பல டைரக்டர்ஸ கொண்டு வந்து யூ கேன் ஆக்சுவலி டூ. Yes, I like that trend. But எனக்கு இன்னும் அந்த படங்கள் வந்து எனக்கு ரஜினி வந்து டான்ஸ் ஆடணும், அவர் குதிரைல வரணும், அவர் வந்து பாட்டு பாடணும், கமலாசன் வரணும். I love that cinema. I don't know, நாங்க வளர்ந்தனால இருக்கலாம். I want to see a good looking actor, I want to see a good looking heroine, I want to see songs, I like comedy. எனக்கு காமெடி தான் பிடிக்கும். எனக்கு அழுவுறதுன்னா நான் வெளியே உட்காந்துப்பேன். இப்போ நீங்க இந்த US சீரியல் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த சிட்காம்ஸ் வந்து Brilliant writing. அது ஒண்ணு வந்து ஒரு பெரிய ஒரு குறையா நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில இருக்கிறது. குட் ஸ்கிரீன் பிளே ரைட்டிங், குட் காமெடி ரைட்டர்ஸ். we have only ரொம்ப விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் 2-3 பேர் இருக்காங்க தவிர அது யதார்த்த காமெடி வந்து இப்ப வேற விதமா பண்ணிட்டு சிச்சுவேஷன் காமெடி அதெல்லாம் டெலிவிஷனுக்கு வராது. பட் இந்த மாதிரி இன்டெலிஜென்ட் ஹியூமரா எழுதுறதுக்கு கொஞ்சம் கம்மி தான். அதாவது மேடை நாடகம்ங்கிற காமெடியில இருந்து ஒரு கொஞ்சம் we have to come above. சோ அதுக்கு வந்து we are waiting anyway. ஒரு 2 கம்பேரிசன். இப்ப வந்து ஹிந்தி ஸ்பேஸ் எடுத்துட்டீங்கன்னா நீங்களே அதை பாயிண்ட் அவுட் பண்ணீங்க. இந்த கார்பரேஷன்ஸ் சீரியல்ஸ் அண்ட் மூவிஸ் எடுக்கிறவங்க, தென் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்குள்ள வர்றது, இந்த டிஸ்னி அண்ட் கோ, அந்த மாதிரியா இந்த ஸ்பேஸ் மாறும்னு நினைக்கிறீங்களா நீங்க? கன்சர்வேட்டிசம்லாம் தாண்டியும் கண்டிப்பா. பட் யூனோ சவுத்தை பொறுத்த வரைக்கும் அது நீங்க எந்த பிராண்ட் எடுத்துக்கிட்டீங்கனாலும் when you do a market survey, brand loyalty வந்து தமிழ்நாடு வந்து stands one. ஓகே. இப்ப ஒரு தந்தி படிக்கிறாங்கன்னா it becomes a habit. அதுல இருந்து மாற மாட்டாங்க. அது நீங்களே பார்த்திருப்பீங்க. ஒரு தினத்தந்திய காலையில படிக்கணும்னா it becomes a brand loyal ஃபேக்டர். அதே மாதிரி ஒரு டீன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த டீ வந்து இந்தியா முழுவதும் நீங்க போனீங்கன்னா தமிழ்நாட்டுல தான் அது அந்த பிராண்ட் வந்து ரொம்ப லாயலா இருப்பாங்க. ஸோ மேபி அந்த மைண்ட் செட்டும் மக்களுக்கு இருக்கலாம். அண்ட் இஃப் யூ லுக் அட் இட் த வே வி லுக் அட் லீடர்ஷிப், த வே வி லுக் அட் ஐ மீன் ஒரு ஆக்டர், அந்த லாயல்ட்டி இருக்கு பாருங்க, அன்பிரசிடென்டட். ஸோ அதனால வந்து ஒரு ஃபாரின் கம்பெனி இல்ல அவங்க கண்டிப்பா வரலாம். தட் டிசிப்ளின், அந்த நாலேஜ் வர்றது வந்து நல்ல விஷயம். பட் ஹவு இங்க இருக்கிறவங்க அதை எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறாங்கிறது பார்க்கணும். உங்களுடைய டிராவல் கொஞ்சம் உங்க அப்பாலேருந்து ஆரம்பிச்சா நீங்க அவர்கிட்ட நிறைய கத்துக்கிட்ட அப்படின்னு சொன்னீங்க. அவர் வந்து தமிழ் சினிமால ஒரு பெரிய சகாப்தம். அவருடைய பல்வேறு ஆஸ்பெக்ட்ஸ்ல அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நான் ரொம்ப சின்ன வயசுல அவர் கூட நிறைய டிராவல் பண்ணிருக்கேன். அவர் மலேசியா போய் ஒரு மந்த் டூர் பண்ணப்போ நான் அவர் கூட இருந்திருக்கேன். ஸோ ஐ சீன் கிரேட் ஆக்டர். ஆஸ் அ ஃபாதர் அவருக்கு பொம்பளை பசங்களை மேலதான் கொஞ்சம் அக்கறை. ஐ மீன் என்னடா சாப்பிட்டியா கொள்ளையா என்ன அது இதுன்னு கேட்பாரு. ஆம்பளை பசங்கலாம் பிடிக்காது, அவருக்கு பிடிக்காது. கூப்பிட்டு அங்க போயிட்டு இருக்கிறவன கூப்பிட்டீங்க வாடான்னு சொல்லி அடிப்பாரு. ஏன் அடிக்கிற மாதிரி இருக்கா அவருக்கு? பிகாஸ் ஹி ஃபெல் தட் ஆம்பளைங்க வந்து டஃபா இருக்கணும், நம்ம சாஃப்டா அவங்கள வளரக்கூடாதுங்கிற ஒரு கான்செப்ட் இருந்திருக்கலாம். ஐ மீன் நான் இப்ப அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அப்ப இஸ் அ வெரி வெரி டிஃப்ரெண்ட் பர்சன். when I look back, படிப்பு இல்ல, படிக்க தெரியாது, எழுத தெரியாது. he never knew to read and write. சோ ஸ்கூல்ல போனது கிடையாது இல்லையே. அவருடைய பயோகிராஃபி எல்லாம் நான் இப்பதான் படிச்சிட்டு. இஸ் நெவர் பீன் டு ஸ்கூல். சின்ன வயசுல வீட்ல இருந்து ஓடி போய் டிராமா கம்பெனி போய் சேர்ந்தாரு. இஸ் அ வெரி குட் மெக்கானிக், இஸ் அ வெரி குட் குக். அவருக்கு வந்து எல்லா விஷயமும் ரொம்ப ஒரு கிளியரா திங்க் பண்ணக்கூடிய ஒரு மனப்பக்குவம் அண்ட் ஒரு சோஷியல் அவேர்னஸ்.
அவர்கிட்ட நிறைய இருந்தது. தட் இஸ் வாட் நான் இப்ப பார்க்கும்போது ஐ விஷ் எனக்கு இன்னும் கொஞ்சம் அறிவோ ஆற்றலோ அந்த டைம்ல ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற வயசு தான் நான் நிறைய அவர்கிட்ட லேர்ன் பண்ணிருக்கலாம். அந்த ஒரு ரிக்ரெட் எனக்கு இருக்கு. பட் வாட் எவர் ஐ சீன் ஐ ரிமெம்பர் வெரி கிளியர்லி வந்து ரொம்ப கிளியரா ஞாபகம் எனக்கு வருது. நினைவுல இருக்கிறது வந்து ரிலிஜன் பத்தி அவர்கிட்ட பேசினது. நீங்க ஏன் சாமி கும்பிட மாட்டேன்? ஏன்னா அவர் சாமியே கும்பிட மாட்டாரு. அவர் வந்து அப்படின்னா சாமி இல்லையா அப்படின்னா நாங்க கேட்டிருக்கேன். கேட்டப்ப அவர் சிரிச்சு சொன்னாரு, ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஹிம் சேயிங், கரண்ட் இருக்கா? ஆமா. இப்ப தொடு அப்படின்னா அது எப்படி தொடுவேன்? அப்படிதான் கடவுளுங்கிறது அது ஏதோ ஒண்ணு இருக்கு, ஏதோ ஒரு பெரிய ஒரு சக்தி இருக்கு. அத சும்மா போய் அதுக்கு தேங்காய் உடைச்சாதான் அதுக்கு பிடிக்கும், அதுக்கு லட்டு வச்சாதான் பிடிக்கும்னா யார் சொன்னா? அந்த மாதிரி ரொம்ப பிராக்டிக்கலா அவர்கிட்ட பேசுவாரு. அதுக்கப்புறம் அவருடைய படங்கள் எல்லாம் பார்க்க போகும்போது ரத்த கண்ணீர் அதெல்லாம் நீங்க அப்பவே அதாவது எந்த வயசுல அதை ஸ்டடி பண்ணி அதோடைய முழு பரிமாணம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சு? அதெல்லாம் நடிக்க வரப்ப வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ரசிச்சேன். பட் இப்ப அது பார்க்க பார்க்க அதோட நுவன்சஸ் பார்க்க போகும்போது how he looked at of course அவர் திராவிட இயக்கத்துல இருந்து அவரோட பெரிய ஒரு தூணா அந்த டைம்ல இருந்தனால நிறைய அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் அவருடைய ரியல் அவருடைய இன்டெலிஜென்ஸ் வந்து அவரோட மேடை நாடகத்துல தான் நான் பார்த்திருக்கேன். பிகாஸ் அவருக்கு படிக்க மாட்டாரு. காலையில அவருக்கு ஒரு மேனேஜர் இருக்காரு, காலையில அவர் பேப்பர் படிக்கணும். அப்படியே அந்த சேர்ல அப்படி கண்ணு முடிக்கிட்டு இப்படியே தலையாட்டிக்கிட்டு கேட்டுட்டே இருப்பாரு. அவங்க படிக்க படிக்க எல்லா விஷயமும் அவர் மைண்ட்ல ஏறி அத வந்து வசனமா எங்க கொண்டு வந்து பொருந்தணும் அன்றைக்கு சாயந்தர நாடகத்துல கொண்டு கண்டிப்பா வந்துடும். இல்ல நான் அவருடைய நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கேன். அது வந்து நாடகத்தோட பேரை மாத்திட்டு அதே நாடகத்தை பண்றது. ராமாயணம் கீமாயணம். ஐ வாஸ் தேர் இன் திருச்சி. அப்ப திருச்சியில வந்து பணம் இந்த மாதிரி இந்த நாடகத்தை போடக்கூடாதுன்னு சொன்னப்ப அப்படியா அப்படின்னு சொன்னாரு. வேற பேர் பார்த்து அப்படின்னாரு. நான் அதெல்லாம் பார்க்கும்போது அது ஏதோ சாதாரணமா பண்றாருன்னு தோணுது. பட் இப்ப அதை திரும்பி பார்க்கும்போது அவருடைய பிலீஃப்ல அவர் ஒரு பெரிய இம்பாக்ட் கடைசி வரைக்கும் மாறாம இருந்தாரு. இப்ப அவருடைய இந்த சினிமால அவர் பேசக்கூடியது நமக்கு சினிமா தான் இன்னைக்கு ரெக்கார்டா இருக்கு. வீட்டுல பேசுறப்ப அதே மாதிரி அந்த குரல் மாற்றங்கள் எல்லாம் பேசுவாரா? ஆமா ஆமா. எங்களெல்லாம் அப்படி கொஞ்சம் கண்ணா வாடா வாடா மாதிரி ஆம்பளை பசங்க வந்தா டாய் அப்படி போடாதவங்க. சோ எல்லாமே all the girl children were his favorites அப்படின்னு. பட் அவர் நான் நடிகை ஆவேன் அப்படிங்கறது அவர் எந்த காலத்திலயும் அவர் எதிர்பார்க்க. ஆனா அது எப்போ அந்த தாட் அந்த சீடு உங்களுக்கு? எனக்கு கிடையாதுங்க. பாரதிராஜா சார் என்ன பார்த்து அவர் தான் என் லைஃபே மாத்துவாரு அப்பப்ப. அப்ப நீங்க என்ன பிளான்ல இருந்தீங்க? இல்ல ஐ வாஸ் ஸ்டடிங். நான் அப்ப அவரை பாக்குறதுக்காக இங்க வந்தேன். வந்தப்போ பாரதிராஜா சார் வேற யாரையோ பாக்குறதுக்காக என் வீட்டுக்கு 2 வீடு தள்ளி அவர் வந்திருந்தாரு. அங்க இருக்க போது அவங்க போட்டோல நான் அவங்களோட நிக்கிற ஒரு போட்டோல இந்த பொண்ணு யாருன்னா இந்த வீட்டுல இருக்காங்கன்னு சொன்னேன். நான் தோட்டத்துல செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருந்தேன். அப்பதான் ஃபர்ஸ்ட் அவர் என் வீட்டுக்குள்ள வந்து உருள வரலாமான்னு கேட்டேன். அப்ப அந்த ஏரியால நிறைய கொலை எல்லாம் நடந்துட்டு இருந்து ஐ வாஸ் சோ ஸ்கேர்ட் டு see him. அதனால அவர் ஸ்ட்ரேஞ்சர் வராங்க. அப்ப எங்க அம்மா வந்து அவரை கூப்பிட்டு நடிக்கிறியான்னு கேட்டப்ப நான் கேட்ட முதல்ல யார் என்ன பாப்பாங்கன்னு. பிகாஸ் ஐ வாஸ் நாட் an active material person. இது நிறைய சொல்லியிருக்கேன். ரொம்ப ஆக்சிடென்டலா வந்தேன். அவருக்கு இல்ல நீ நடி அப்படின்னு சொல்லி எனக்கு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் எம்.ஆர். ராதாவோட பொண்ணுங்கிறதே அவருக்கு தெரியும். தெரியவே தெரியாது அவருக்கு. அதுக்கப்புறம் பயந்துட்டாரு. ஐயோ என்னது இது எம்.ஆர். ராதா பொண்ணுன்னு சொன்னேன்னு. அப்புறம் போய் என் அப்பா கிட்ட பேசுறேன். எங்க அப்பாவுக்கு ஒரே ஷாக்கு. ராதிகாவா இருக்கு. ஏன்னா எல்லாருமே நிரோஷா தான் ஒரு நடிகை ஆகும் அப்படிங்கிற ஒரு சொல்லுவாங்கப்பா இது ஒரு நடிகையா வரும் பாப்பா எப்படி டான்ஸ் ஆடுது, அவதான் பாட்டு பாடுவா, செவுத்துல அந்த இப்படி எல்லாம் தொங்கிட்டு டான்ஸ் ஆடுவா, என்னென்னமோ பண்ணுவா. நான் புக்கு படிச்சுட்டே இருப்பேன். ஐ வாஸ் voracious reader. சோ புக்கு தான் நிறைய படிப்பேன். சோ நான் நடிகை ஆகுங்கிறது அவருக்கு. சோ ஃபர்ஸ்ட் நான் ஷூட்டிங் போகும்போது என்னை வந்து பார்த்து he told me எங்க போனாலும் கரெக்டா டைமுக்கு போ, அது ஒண்ணுதான் சொன்னாரு. அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் இந்த மேக்கப் வைப்பாங்க அது மட்டும் அவர் வச்சாரு, என் தொழில் உனக்கு வரட்டும் அப்படின்னு. சோ இன்ன வரைக்கும் whenever I think நான் எனக்குள்ள இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கா, என்னால இது பண்ண முடியுமா, ஐ திங்க் மேபி என்னுடைய ஃபாதர் பிளெஸிங். அப்ப இன் கேஸ் ஆஃப் எனி டிஃபிகல்ட்டி நீங்க வந்து யூ வில் ரிமெம்பர் தட். அந்த மாதிரி
அதுதான் அது ஒரு சென்டிமெண்டலாக அது தொடர்ந்து வருது. இட்ஸ் வெரி ஸ்ட்ராங் சென்டிமெண்ட். சரி, சினிமாக்குள்ள ஆக்சிடென்ட்லாம் வந்துட்டீங்க. பட் எப்போ வந்து திஸ் இஸ் மை ஏரியா அந்த ஒரு ஜம்ப் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த தயக்கம் பட் நோ திஸ் இஸ் மைன் அப்படிங்கறது எப்ப ஏற்பட்டது? நடிக்க சினிமால எந்த சினிமாவுக்கு வர்றப்ப இல்ல முதல் படத்துலயா? ஐயா இல்ல முதல் படத்துல வாங்காத திட்டு கிடையாதுன்னா, பிகாஸ் ஐ நெவர், நடிக்கவே தெரியாது, எனக்கு நிக்க தெரியாது. பட் ஆல் கிரெடிட் ஒன்லி டு பாரதிராஜா சார். ஏன்னா அவர் தான் அப்படியே என்ன மோல்ட் பண்ணாரு. அப்போ ஐ ரிமெம்பர் ஒரு நாள் எனக்கு ஏதோ ஒரு சீன் நடிக்க முடியல அப்படிங்கறதுக்கப்ப அவர் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது. எப்படி எனக்கு he didn't know இதோட இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆக்டிங் எப்படி எனக்கு சொல்றது. 10 டேக் எடுக்கும் போது நான் அழுதுடுவேன், எனக்கு வேண்டாம் நடிக்க மாட்டேன் நான் வீட்டுக்கு போறேன்னு. பிகாஸ் ஐ didn't know the importance of cinema. சொல்ல என்ன நீ இப்படி இருக்க, சிவாஜி கணேசன் வந்து 50 டேக் எடுப்பாரு தெரியுமா. அப்ப நான் என்ன நினைப்பேன், சிவாஜி சார் 50 டேக் எடுக்கிறேன், நான் 10 டேக் தானே எடுப்பேன். சோ ஐ டோன்ட் நீட் டு கெட் ரொம்ப பேனிக் ஆக வேண்டான்னு இந்த மாதிரி எல்லாம் என்ன ஏமாத்தி என்ன நடிக்க வைப்பாரு. அப்போ ஒரு நாள் வந்து எங்க பழனிலயோ எங்க ஷூட்டிங் பக்கத்துல ஒரு படம் ஓடிக்கிட்டு இருந்தது. போய் இந்த படம் பாரு, இதுல ஒரு நடிகை நடிச்சிருக்காங்க சாவித்திரி அம்மான்னு. எனக்கு சாவித்திரி அம்மா தெரியும், எனக்கு சின்ன வயசுல எங்க அப்பா ஷூட்டிங்ல எல்லாம் அவங்க பார்த்து, நீ பார்த்துட்டு என்ன அப்படின்னு அப்ப கொஞ்சம் புரிஞ்சுக்கிற ஒரு when I saw the film, she was the first actress. என்ன படம்? கை கொடுத்து தெய்வம்னு ஒரு படம். அந்த படத்தை பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப பிக் மேட் அவங்க அந்த படத்துல, நல்ல வாட்ட சாட்டமா இருப்பாங்க அந்த படத்துல. ஆனா ஒரு குழந்தை மாதிரி நடிப்பாங்க. அதுல எஸ் வி ரங்கராவ். அந்த படம் பார்த்தோன்னே எனக்குள்ள அந்த ஒரு சின்ன அந்த வயசுக்கு உண்டான ஒரு மனப்பக்கம் வந்து, சார் நானும் இவங்கள மாதிரி ஒரு நடிகை ஆகணும் அப்படின்னு. that was my first kick off. அதுக்கப்புறம் சினிமால வந்து எங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் இருந்தது, கத்துக்கிறதுக்கு, தடிக்கு விழுறதுக்கு, ஏஞ்சு தட்டி இல்ல அடுத்தது கரெக்டா பண்ண. இப்ப அந்த அந்த லிபர்ட்டி இப்ப இல்ல. பட் எனக்கு அப்ப அது இருந்தது. ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு தட். பட் போக போக தான் செய்யறது கரெக்டா செய்யணும். சோ சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பெர்ஃபெக்ட்டா பண்ணணும்னு அது வந்து உங்களுடைய கொஞ்சம் கொஞ்சமா அந்த வேல்யூ சிஸ்டம் பில்ட் பண்றீங்க. பட் எந்த பாயிண்ட்ல ஐ எம் ஆக்சுவலி கன்சமேட் ஆக்ட்ரஸ், எனக்கு வந்து ஐயோ ஐ அக்ரி. நான் சொல்ற பாயிண்ட் வந்து உங்க பாயிண்ட்ல இருந்து நீங்க பாக்குறது கான்ஸ்டன்ட் லேர்னிங்னு. பட் ஒரு சீனை என்கிட்ட சொல்றப்ப அதை என்னால மாத்தி என்னால என்னுடைய ஸ்டாம்ப்ல கொடுக்க முடியும் அப்படின்னு இது வந்து நான் அப்படி திங்க் பண்ணி பண்ணேன்னு நான் சொல்லவே முடியாது. இப்ப நான் நிறைய டைரக்டர்ஸ் ஒரு கம்ஃபர்ட் லெவலோட ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ், அப்ப வந்து ஒரு மனோபாலாவோ அவங்க எல்லாம் எனக்கு பயங்கர கம்ஃபர்ட் லெவல், மணிவண்ணனோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க சீன் வந்து இப்ப நீங்க இந்த சீன் நான் இப்படி பண்றேன் அப்படி பண்றேன்னு நம்ம எல்லாம் பேசி பண்றோம் பாருங்க, அது நல்லா இருக்கும் போது the confidence comes into you. அப்படிதான் வரும் தவிர நான் தான் நல்ல நடிகை நான் பண்ணா நல்லா இருக்குன்னு நினைச்சேன்னா அங்கே அந்த ஒரு பர்டிகுலர் மூவில ஐ ஹவ் with all you know what அப்படி நான் நினைச்சதே கிடையாது, என்னால அது நினைக்கவும் முடியாது, இன்ன வரைக்கும் முடியாது. உங்களுடைய அந்த ஃபிலிம் கேரியர்ல ரொம்ப மனசுக்கு பிடிச்ச ரொம்ப திருப்தியான படங்கள், நான் இந்த படத்துல வந்து சூப்பர் டூப்பர் வேண்டாம், நீங்க அந்த வேர்டை யூஸ் பண்ண வேண்டாம், பட் ஐ ஹவ் டன் குட், I'm very happy. அந்த திருப்தி வந்து நிறைய படங்கள் இருக்கு. I mean I'll be very happy. ஸ்பெசிபிக்காக because இதுல என்னுடைய கான்ட்ரிபியூஷன் மட்டும் இல்லைங்க, இதுல ஒரு டைரக்டரும் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த வகையில இப்ப நீங்க ஒரு கிழக்கு சீமையிலயோ ஒரு பசும் பொண்ணோ எடுத்துக்கிட்டீங்கன்னா, இல்ல நீங்க ஒரு என்ன சொல்றது சிப்பிக்குள் முத்து, ரெட்டைவால் குருவி, பாசப்பறவைகள், இந்த மாதிரி எந்த படமா எடுத்தாலும் I'm happy with. நான் ஹார்டா ஒர்க் பண்ணிருக்கேன், அந்த என்னுடைய ஒர்க் அதுல கிளியரா ஒரு கொஹெசிவா இருக்கும். நான் வந்து இந்த தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான படங்கள், இது தமிழ் அண்ட் தெலுங்கு சினிமாவுடைய முக்கியமான படங்கள்னு போற லிஸ்ட்ல கிளியரா நீங்க நடிச்ச சில படங்கள் ஹைலைட் ஆகும். அது உங்களுடைய பார்வையில இருந்து அது எந்தெந்த படங்கள் அப்படின்னு? அதான் இப்ப சொன்னது ஜீன்ஸ் வாஸ் a very big challenge. ஏன்னா நிறைய பேர் என்ன வந்து அந்த படம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. என்னங்க இவ்வளோ
கிழக்கு மேலே பசும்பொண்ணெல்லாம் அப்ப பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரி கேரக்டர் ஸ்ட்ராங் கேரக்டர்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஆன்டியா வர கேரக்டர் நீங்க பண்ணாதீங்க. உங்களுக்கு தான் அந்த ஸ்டீரியோடைப்பை உடைக்கணும். ஐ டோன்ட் லைக் ஸ்டீரியோடைப்ஸ். ஐ திங்க் an actor வந்து எல்லாமே பண்ணணும். somehow அது வந்து பெரும்பாலான நீங்க ஏன் அமிதாப் பச்சனை பத்தி சொல்றப்ப அவர் வந்து he has done entire நீங்க சொன்னீங்கல who I follow, that's it. இந்த லார்ஜர் டிராவல் பத்தி ஹோல் ஐடியா இஸ் எப்படி நீங்க வந்து இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேல போறீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அமிதாப் பச்சன் ஒரு மேஜர் இன்ஸ்பிரேஷன். இது உங்களோட ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் பர்டிகுலர்லி பாரதி ராஜா வேற அந்த மாதிரியாக சக நடிகர்கள் சக நடிகைகள் டெக்னீஷியன்ஸ் உங்களுடைய அந்த பயணத்துல முக்கியமானவர்கள்? ஐயோ ஐ காண்ட் ஒன்னு ரெண்டு யாரையாவது விட்டுட்டோம்னா இல்ல அப்படி இல்ல. எவ்ரிபடி ஐ ஹேவ் நான் என் லைஃப்ல நான் கத்துக்கிட்ட மிகப்பெரிய பாடம் என் பிள்ளைங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கிற ஃபர்ஸ்ட் பாடம், எல்லாருக்கிட்டையும் ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்கு. லேர்ன் டு டேக் தி பெஸ்ட் அப்படிங்கிறது. சோ எல்லாருக்கிட்டையும் இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐ கேன் even நேம் ராமநாராயணன் சார், ஐ கேன் நேம் ராஜசேகர் சார், I like Satyaraj, the way he analyzes things எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரஜினிகாந்த் அவருடைய ஹியூமிலிட்டி அண்ட் how he balanced, அந்த பேலன்ஸ்ட் இருக்குல்ல அது எப்போ I have to tell that. ஏன்னா நீங்க சொல்லுவீங்கல்ல அந்த பேலன்ஸ்டா இருக்கிறது தாங்க சினிமால இருக்கிற அத்தனை பேருக்கும். நல்ல நடிகையா வரும், சக்சஸ்ஃபுல்லா வரும், அதெல்லாம் செகண்டரி. பட் அது வரப்போகும்போது அந்த பேலன்ஸ்ட் கொண்டு வரது வந்து ஐ திங்க் யூ ஹாவ் டு பி டேக் பிக் லீப் ஃப்ரம் ரஜினிகாந்த். இந்த ஹியூமிலிட்டி ரஜினிகாந்த் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் உங்க கூட நடந்த ஷூட்டிங்ல ஏதாவது எக்ஸாம்பிளா சொல்ல முடியுமா? எஸ், நான் அவருடைய பயணம் வந்து பல வருஷங்களா பார்த்துட்டு இருக்கேன் as an observer, அப்புறம் ஒரு கோஸ்டாரா as a friend நிறைய பார்த்திருக்கேன். எல்லா பெரிய நடிகர்கள் கூட நடிக்கிற ஒரு வாய்ப்பும் ஒரு நல்ல சந்தர்ப்பம் எனக்கு அமைஞ்சிருக்கு. பட் அவர் வந்து he has gone to ஒரு பெரிய லெவல் போயிட்டாரு. பட் நீங்க அவரை பாத்தீங்கன்னா அந்த பேலன்ஸ்ட் இருக்கு பாருங்க. நான் எப்பவுமே அவர்கிட்ட சொல்லுவேன், ரஜினி நீங்க பெரிய நடிகரா இருக்கிறத விட இந்த பேலன்ஸ்டா இல்ல இந்த தரை வந்து தான் உண்மை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க பாருங்க, அது மனப்பக்குவம் வருது வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். திடீர்னு உங்களுக்கு கோபம் வருது, செட்டில் இருக்கீங்க, அப்ப எப்படி வந்து கோபம் வந்து பல காரணங்களுக்கு, அதாவது நீங்க நினைச்ச மாதிரியாக ஒண்ணு நடக்கல, அப்ப அந்த இடம் எப்படி இருக்கும், அதை எப்படி நீங்க ரிசால்வ் பண்ணுவீங்க? நீங்க அது வந்து நான் வந்து ரொம்ப கோவப்படுவேன். அது இப்ப இல்ல முன்ன, இப்ப ஐ லேர்ன் டு கொஞ்சம் அதான் இந்த லைஃபோட திருப்பங்கள் இருக்குல்ல, இந்த டர்னிங் ட்விஸ்ட் எல்லாம் அதெல்லாம் என்ன சரி பண்ணிடுச்சு. பட் நான் ரஜினி வந்து நான் நீங்க சொன்னீங்களா காத்து, அவர்கிட்ட என்ன நடந்தாலும் he won't get angry. அப்படியா? he won't. I have seen எல்லா நடிகர்களும் கோவப்படுவாங்க, ஏதாவது என்னப்பா அது சரியில்லை. not him. அவர் கோவப்பட்ட விஷயங்கள் வேற, அந்த கோவம் நான் பார்த்திருக்கேன், அது வேற விதமான கோவம், அது சினிமாக்கு வெளியே நடந்த கோவங்கள். பட் இந்த செட்டை பொறுத்த வரைக்கும் நோ. அவரு என்.டி. ராமராவ், நாகேஸ்வரராவ் அவங்க கிட்டலாம் நீங்க நிறைய கத்துக்கலாம். அந்த டிசிப்ளின் வந்து ஐ திங்க் அது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த சினிமாவுக்கும் சீரியலுக்குமான சில வித்தியாசங்கள்ல 2.5 hours to many weeks, years, ஒரு முகத்தை வந்து அந்த 2 வருஷம் 3 வருஷம் ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறப்ப என்ன பண்றீங்க? ஐயோ இது ரொம்ப இத வந்து சீரியஸ் டெக்னிக்கல் क्वेश्चन நான் கேக்குறேன். இது ஒரு குட் ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லலாம், டிஎன்ஏ நல்லா இருக்குன்னு சொல்லலாம். எங்க மதர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட she also looks we all age, all of us age. I aged. என்ன ஏஜ் ஆவலன்னு சொல்றீங்க, கொஞ்சம் எலெக்ஷனால நீங்க சொல்றீங்க. ஒரு பீரியட்ல 3 years you have to கதையை வந்து உங்களை இப்படி எதிர்பார்க்கு. ஐ திங்க் இந்த ஹெல்த் டிசிப்ளின் வந்து என் கணவர்கிட்ட இருந்தா நான் கத்துக்கிட்டேன் ஃப்ரம் ஷரத். அவரை மாதிரி எல்லாம் கொஞ்சம் நாங்க டிசிப்ளின் எக்ஸர்சைசிங் நோ வே. அவர் என்ன விரட்டுவாரு, வா எக்ஸசைஸ் பண்ண, ஏதாவது பண்ண, டயட் பண்ண, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண மாட்டாரு. பட் அவர் அது he knows how to
அத நாசுக்கோ அதை கொண்டு I learned a lot of health discipline from him. No, he has no bad habits, nothing. நாங்க வீட்டுக்கு வந்தோம்னா அவ்வளவுதான், we have வீடோட சரி. நம்ம அந்த வகையில he is a major inspiration and discipline and perseverance. அதாவது இந்த விடாமுயற்சிங்கிறது, இந்த ரெண்டு விஷயம் நான் அவர்கிட்ட கத்துக்கிட்டேன். அதாவது சொன்னேன்னா ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒரு ஒரு குணங்கள் இருக்கும், அது no one to beat. இந்த உள்ளதே ரொம்ப சேலஞ்சிங் வந்து நீங்க நடிச்சிடலாம், பட் இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ், குழந்தைகளை கவனிச்சுக்கிறது, வீட்டுலன்னு உங்களுக்கு ஒரு சில கிளியர் ரோல்ஸ் இருக்கு, அண்ட் தென் கம்பெனியை மேனேஜ் பண்றது எப்படி பண்றீங்க? இட்ஸ் சில டைம் இட் பிகம்ஸ் இது கொஞ்சம் அதிகம் என் பிளேட்ல அப்படின்னு எனக்கு நினைக்க தோணும். பட் தென் ஐ திங்க் ஐ கேன் டூ இட் அப்படின்னு நினைப்பேன். ஒவ்வொரு வருஷமும் நான் நினைப்பேன் இது கொஞ்சம் ஈஸியர் ஆயிடும்னு. இது வந்து ஒரு குழந்தை மாதிரி தான். இப்ப குழந்தை பிறந்தோடனே அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் தூக்கம் இல்லாம ரொம்ப ஹெக்டிக்கா இருக்கும். இல்லம்மா குழந்தை 6 மாசம் ஆனா பெட்டரா இருக்கும் அப்படிமா, கொஞ்சம் தூங்க ஆரம்பிக்கும், கொஞ்சம் நடக்க ஆரம்பிக்கும். ஆனா தூக்கிட்டே இருக்குமே, இது நடக்கணுமே, நடந்தா கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும்னு நடக்க ஆரம்பிச்சு அது ஓட ஆரம்பிக்கும், அது பின்னாடி ஓடணும். அது மாதிரி அப்புறம் ஸ்கூல், ஐயோ அப்புறம் அது கடைசி வரைக்கும் அவங்க குழந்தைதான். பட் அந்த குழந்தை வந்து ஒவ்வொரு சேலஞ்சும் ஒவ்வொரு இடத்துல. நான் அப்படிதான் சிம்பிளா அந்த வாணி ராணியில அந்த ராணி எவ்வளவு சிம்பிளா லைஃப கிளாரிஃபை பண்ற மாதிரி அந்த மாதிரிதான் ஒர்க்கும் நான் நினைச்சுப்பேன். சரி இந்த கஷ்டம் அது கஷ்டம் அப்படின்னா நான் நினைச்சேன்னா என்னால ஒர்க் பண்ண முடியாது. ஐ வில் ஸ்டாப். கஷ்டம் கிடையாது, இது என்ன இவ்வளவு இது மாத்தி இது பண்ணா கரெக்டா வந்துடுமா, பண்ணிடுவோம், வாங்க போலாம். வெரி காம்ப்ளெக்ஸ் டைம் மேனேஜ்மெண்ட். எஸ். என்ன மாதிரியான? ஐயோ எனக்கு டேஸ்ட் வந்து வேரியடா இருக்கும். சடன்லி நான் வந்து பிலாசபி போயிடுவேன், சடனா ஃபிக்ஷன் போயிடுவேன், சடனா வந்து காமிக்ஸ் படிப்பேன். ஐ ஹேவ் ரொம்ப உங்களை ரிலாக்ஸ் பண்றதுக்கு வந்து புக்ஸ், மியூசிக், என்னன்னு வேற என்ன? புக்ஸ், மியூசிக், பியானோ. பியானோ ப்ளே பண்றது நீங்க அது ஒரு ஆல்பமா ஏதாவது ரிலீஸ் பண்ணிருக்கீங்களா? அந்த அளவுக்கு ரஹ்மான் சார் இதுக்கெல்லாம் கிடையாது. இது வந்து நான் ஸ்கூல்ல படிக்க போகும்போது ஐ வாஸ் a very good piano player. அப்புறம் அதை விட்டோன்னே ஐ forgot, எல்லாமே மறந்து போயிட்டேன். அப்புறம் எனக்கு இந்த பியானோ வாசிக்கணும்னு ஐ வாண்ட் இட். பட் இனிமே நான் எங்க போய் திருப்பியும் கத்துக்கிட்டேன். வெட்டிங் ஆனிவர்சரிக்கு ஒரு 3 years பேக் ஷரத் என்னை சர்ப்ரைஸ் பண்ணி எனக்கு ஒரு பியானோ கிஃப்ட் பண்ணாரு. ஸோ that was very nice of it. அதுல இருந்து ஒரு டியூஷன் ஒரு டீச்சர் வச்சு தினம் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து இது ஒரு அது ஒரு 1 hour அதுக்கு அது அப்படியே உங்களுடைய அந்த டென்ஷனை ரிலாக்ஸ் பண்ணி. ஓ ஐ லவ் பிளேயிங் தி பியானோ. ரொம்ப நன்றி. தந்தி டிவி சார்பாகவும் தந்தி டிவி நேயர்கள் சார்பாகவும் ராஜபாட்டை நேயர்கள் சார்பாகவும் உங்களுடைய அந்த கம்ப்ளீட் லைஃப் டிராவல்ல ஒரு சில செக்மெண்ட்ஸ் பார்த்தோம். உங்களுக்கு எங்களுடைய தீபாவளி வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. உங்களுக்கும் என்னுடைய நன்றி. தந்தி நேயர்களுக்கும் பார்க்குறவங்களுக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். நல்ல சேஃப் தீபாவளி உங்கள் பிள்ளைங்களோட. நல்ல தீபாவளி வந்து so much of light and so much of happiness, சந்தோஷம், அதெல்லாம் உங்கள் குடும்பத்தோட நீங்கள் நல்லா கொண்டாடணும்னு என்னுடைய ஒரு ஆசை. ஸோ ஹாப்பி தீபாவளி.